பேப்பர் போட்டு தொடங்க அந்த எண்ணெய் கசடெல்லாம் போயிடும். பேப்பர் போட்டு தொடச்சோன்னா ஈஸியாக அந்த எண்ணெய் கசடு போயிடும். அதுக்கு பிறகு நீங்கள் புளி போட்டு சபினா போட்டு தேய்ச்சிருங்க. இந்தாங்க பேப்பர் வச்சுக்கோங்க. அந்த பேப்பரில் முதல்ல தொடச்சி எடுத்துருங்க. எண்ணெயை தொடச்சிருங்க. ஆமாம், அப்படியே தொடச்சிட்டிங்கன்னா எண்ணெய் பீஸ்கெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் புளியும் சபினாவும் போட்டு விளக்குனீங்களாம் நல்லா பளிச்சுன்னு வந்துடும். விளக்கு நல்லா பளிச்சுன்ட்டு கழுவியாச்சு. இப்போ இதுக்கு குங்குமம் போட்டு வச்சுக்கலாம். எப்போயுமே பொட்டு வைக்கணும்னா கீழே இருந்து தான் நம்ம மேலே வச்சுட்டு போகணும். ஃபஸ்ட்டு கீழே வச்சுருங்க, அதுக்கப்புறமா மேலே அப்படியே ஏற்றிட்டு போங்க. கீழேருந்து மேலே போகணும், மேலேருந்து கீழே கொண்டு வராதிங்க பொட்டு வைக்கும்போது. கேட்டதுக்காக விளக்கெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். இது போன வருஷத்தில் உள்ளது தான் பழைய விளக்கு. இன்றைக்கி புதுசாக ஒரு 3 விளக்கு தான் வாங்கியிருக்கோம். இது பழைய விளக்கு தான். இது வாஷ் பண்ணி அப்பயே வாஷ் பண்ணி எல்லாம் வச்சுருக்கனால இது சும்மா தொடச்சிட்டு நாங்கள் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றத்துக்கு ரெடி வச்சுக்கிறோம். இது நம்ம கீழே எண்ணெய் வராமல் இருக்கணும்னா, இந்த அகல் விளக்கில் எண்ணெய் கீழே வடியாமல் இருக்கிறதுக்கு நம்ம இங்கே என்ன பண்ணலான்னா, நெயில் பாலிஷோ இல்லை வாட்ரு பெயிண்ட்டோ ஏதாவது கலரை நம்ம இங்கே அடித்தோன்னா இப்படி விளக்கு ஏற்றும்போது அதில் கீழே எண்ணெய் வடியாமல் இருக்கும். இந்த டிப்ஸு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் திரி நம்ம போடும்போது அந்த திரியில் கொஞ்சம் கற்பூரம் தடவிக்கோங்க. எண்ணெயில் முக்கிட்டு கற்பூரம் தடவிட்டு நீங்கள் இது வச்சிங்கன்னா திரி நல்லா எரியும், அணையாமல் எரியும். கற்பூரத்தை நல்லா நுணுக்கி போட்டுக்கோங்க. இதில் விளக்கேற்றுற எண்ணெயை அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா அப்படி கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற திரியை இதில் போட்டுக்கலாம். திரி எல்லா திரியும் இப்படி போட்டுப்போம். போட்டு நல்லா டிப் பண்ணிட்டோம். அதாவது எண்ணெய் ஃபுல்லாக அதில் டிப் ஆகிற மாதிரி வச்சிட்டிங்கன்னா நம்ம அப்புறம் ஒவ்வொரு அகல் விளக்குலேயும் அது ஒன்று ஒன்றா எடுத்து எல்லா விளக்குக்கு வேண்டிய திரியெல்லாம் நம்ம இதில் டிப் பண்ணிக்கலாம். போதும் இந்த எண்ணெய் இதுக்கு கலந்ததுக்கு. இந்த திரிக்கு போதுமான அளவுக்கு எண்ணெய் கற்பூரம் போட்டு நம்மளாம் டிப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அகல் விளக்கு இந்த மாதிரி தாம்பாள பிளேட் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கலாம். அடுக்கி வச்சுட்டு ஒவ்வொரு திரியாக அதில் போட்டு வச்சிடலாம். இந்த திரியெல்லாம் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லாத்துலேயும் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வெளியில் வச்சு ஏற்ற வேண்டியது தான். இது நல்லா எரியும் உங்களுக்கு. நம்முடைய தேவாரத்திலே ஞானசம்பந்த பெருமானே சொல்கிறார். அப்படிப்பட்ட நெருப்பு, அந்த நெருப்பு நமக்கு ஆற்றலை தரக்கூடியது. அந்த ஆற்றல் பெருவெள்ளம் நமக்கு உலக வாழ்க்கையில் உயிருடன் வாழ்வதற்கான சக்தியை தரக்கூடிய ஆற்றல் தலமாக நெருப்பு இருக்கிறது. அருட்பெரும் ஜோதியாக இருக்கிறது. தனிப்பெரும் கருணையாக அவன் இருக்கிறான். அந்த கருணை வெள்ளத்தில் தான் நாம் கூடி இருக்கிறோம். சோதி மலை மேவு அருணகிரி என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி ஜோதி மலை மேவு அருணகிரியாக இருந்து அந்த கிரி என்ற மலை
அந்த மலையாக இருந்து நமக்கு காட்சி வெள்ளமாக கண்டு குளிர்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எதிர்பார்த்தது போல இன்னும் சற்று நேரத்தில் அருமையான அந்த தீப ஒளியை நாம் தரிசிக்க இருக்கிறோம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், தீப தரிசனம் பாவ விமோச்சனம் என்று சொன்னார்கள். இங்கே என்ன ஒரு பெருமை, நாம் தெரியாம செய்த வினைகள் எல்லாம் நீங்கிவிடும் என்பதுதான் திருவண்ணாமலையுடைய பெருமை. காட்சியாக இருக்கின்ற காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன், எல்லோருக்கும் நல்ல அருள் செய்யக்கூடிய இறைவன் நமக்கும் அருள் புரிவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். உலகமெல்லாம் பரவி இருக்கின்ற மக்கள் எல்லாம் இன்று அருமையான அந்த தீபத்தை தமிழக காட்சியை கண்டு கொண்டிருக்கிறோம். அதிலே நெய்களையும் சூடத்தையும் பதிவு செய்து அங்கே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அடியில் இருந்து இது முடிச்சுட்டு ஏற்றுவோம். அங்கே ஏற்றுறேன், இப்போதானே ஏற்றுறேன். லூசு நாயை எப்போ பாரு ஒரே இது வேலை பார்க்குறேன்.